ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான சூப்பரான ஒரு காமெடி சீன் பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவருக்கு இதில் சும்மா இருக்கிறது மட்டும் தான் வடிவேலுக்கு வேலையா இருக்கும். அதுவே அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வருவாரு. அவர் புறாலாம் வளர்த்துட்டு இருப்பாரா, அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. டவுட்டாவே இருக்கும். ஹீரோ எதுக்காக புறாவை போட்டு வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். சரி அவர்கிட்டயே கேட்கலாம்னு சொல்லிட்டு எதுக்குப்பா வளர்க்குறேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு அப்பத்துலேருந்தே வளர்த்துருக்காங்க. இப்போ பக்கத்து வீட்டு இளவரசிக்கு ஏதாவது தூது, அதாவது பக்கத்து நாட்டு இளவரசிக்கு ஏதாவது தூது அனுப்பணும் அப்படின்னா இதோட காலில் ரகசியம் கட்டி அனுப்பணும், அது கொண்டு போய் சேர்த்துறணும். பரவாயில்லையப்பா, நீ ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கிற வச்சு இந்த அளவுக்குலாம் யோசிக்கிறியப்பா ஒரு மாதிரி வர சிரிச்சுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஆமா பின்ன எல்லாரும் உன்ன மாதிரியே மூளை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, யோசிக்க மாட்டாங்கன்னு கேட்டு அவர் போயிடுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. நடக்கிறதே பெரிய வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுப்பாரு. இவர் ரொம்ப சலிச்சுக்கிட்டே அப்படி நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கடவுளே இன்னைக்கு நல்ல நாள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை தொடங்கலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா வடிவேல் முகத்துல முடிச்சுவாரு. உடனே உடனே கண்ணு இருக்கவங்க முடிட்டு மங்களம் சீக்கிரம் நம்ம பேத்தியை கூட்டிட்டு வா, சும்மா இருக்கவங்க மூஞ்சில முடிச்சுட்டே இன்னைக்கு என்ன பொது தெரியலையே, நம்ம பேத்தி கூட்டிட்டு வா, முகத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிட்டு நிற்பாரு. இவர் கிட்ட வந்து அவர் வாயில டொப்புன்னு ஒரு அடி அடிப்பாரு. உடனே அவர் கண்ணை முடிச்சு பார்ப்பாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கவும் இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி வடிவேல் கேட்பாரு. சும்மா திரியிற பையன் சொன்னேன். சும்மா திரியறதுனா உனக்கு அவ்வளவு கேவலமா, உனக்கு அவ்வளோ இதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், சும்மா திரியறதுலாம் ஒரு வேலையாடா, சும்மா எவன் வேணா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. திமிராவே இந்த மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். டக்குனு இவர் என்ன செய்வாருன்னா, சரி அப்படின்னா ஒரு பந்தயம், 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க, அப்படி நீ சும்மா இருந்துட்டீனா வாழ்நாள் பூரா நான் உனக்கு சும்மாவே வேலை பார்க்குறேன். அவனு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்றவாரு. நல்லா யோசிச்சு தானே சொல்றேன்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா சரி அப்போ ஒரு வேலை நான் பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னா வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு அடிமையாக வேலை பார்க்குறேன், அதாவது பணம் வாங்காம காசு வாங்க வேலை பார்க்குறேன். நான் ஜெயிச்சிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் கேட்கவும், நீ ஜெயிச்சிட்டினா என்னப்பா நம்ம 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இவருக்கு கோவம் வந்துட்டு பேச்சுவார்த்தை நிப்பாட்டுறதுலாம் ஒரு பந்தயமா, நீ பேசலன்னா எனக்கு சோறு கிடைக்காதா, நீ மட்டும் தோத்துட்டு என்கிட்ட 5 சவுக்கடி வாங்குற அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, 5 என்னப்பா 5, நான் மட்டும் தோத்துட்டா 10 சவுக்கடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ போட்டி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரத்தடியில் வந்து இவரும் உட்காந்துருவாரு, அவரையும் உட்கார வச்சிருவாரு. இவருக்கு தான் அந்த இடம் பழக்கமானதுனால ஹாயா படுத்துருப்பாரு. அந்த போஸே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அந்த பொசிஷனில் வந்து உட்காந்தாச்சு. இப்போ ஊர் மக்கள் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வர நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டத்துல இருந்து ஒருத்தர் திறந்துட்டு உள்ள வருவாரு. இவ புளிமுட்டை கடைக்கு வந்து அரிசி வேணும் பருப்பு வேணும்னு சொல்ல தெரியல, எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சாச்சு, காசு கொடுக்க மாட்டேன்னு கேட்கும், இந்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காசு எடுக்க போவாரு. 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊனா அமைதியாக உட்காந்துப்பாரு. அவருக்கு கோவம் வந்துடும். கடைக்கார இருக்காருல அவருக்கு கோவம் வந்துடும். காசை எடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதை அப்புறமா தரேன்னு சொல்வார். ஏன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை சும்மா தான் இருக்குன்னு சொல்லும்போது, சும்மா இருந்துட்டு பணத்தை கொடுக்க மாட்டியா, இதோட நீ கடப்பக்கம் வந்துட்டு அரிசி வேணும் பருப்பு வேணும் கேளு, புளிமுட்டை உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருவாரு. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் தான் இருக்குன்னு அவருக்கு இருப்பு பொறுக்காது. உடனே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துப்பாரு. இப்போ இது முடிச்சுட்டு இவர் அனுப்பி விட்டாச்சு. இப்போ இன்னொருத்தர் வருவார். அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வருவாரு. வந்துட்டு புளிமுட்டை இருந்தா உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சைன் பண்ணி வாங்க போவாரு. 1 மணி நேரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவரால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது, சைன் பண்ணாமல் உட்காந்துப்பாரு. 1 மணி நேரத்துக்கு நீ வேலையை பார்க்கக்கூடாதுன்னு அவர் அமைதியாக இருந்துப்பாரு. இப்போ டக்குனு போஸ்ட்மேன் என்ன செய்வார்னா வடிவேல் கிட்ட வருவாரு. ஒண்டிப்புலி இந்த அவன் பொண்டாட்டிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு கொடுத்துறியான்னு அவர் கேட்கும்போது சிரிச்சிட்டே கேட்பாரு. அது அப்போ நம்மளுக்கு புரியாது. டக்குன்னு சொல்லும்போது உடனே அவர் படுத்திருந்தவர் எந்திரிச்சிருவாரு. பக்கத்தில் தான் சாட்டை ரெடியாக இருக்கல, ஏன் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவகிட்ட எல்லாம் கொடுக்கணும், எதுக்கு நீ என்கிட்ட கொடுக்குற, என்ன வேலை வாங்க பார்க்குறியா வேலை வாங்க பார்க்குறியான்னு அவரை விரட்டி அடிச்சு அவரை விரட்டி விட்டுருவாரு. இப்போ மணி எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 1/2 மணி நேரம் ஆகிருக்குன்னு இவருக்கு என்னடா இது நேரமே ஓட மாட்டேங்குதுன்ற மாதிரி அவருக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் போகிருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் வருவாரு. முகூர்த்த நேரம்லாம் போயிட்டு இருக்கு, நிலக்கதவு இன்னும் வரவே இல்லை, என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எல்லாமே பேசுவார். சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். சும்மா உட்காந்துருக்கியா, ஓங்கி ஒரே தான் அரைஞ்சு பிடிச்சிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல நிலக்கதவு வரலன்னு வச்சுக்கேன், இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதோட இவருக்கு தெரிஞ்சு போய் இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்கணும்னா அந்த பந்தயத்தை போய் முடிச்சுக்கணும், ஒண்டி புள்ளியை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா சும்மா இருக்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணேன், இப்போ அது எவ்வளோ கஷ்டம் உனக்கு தெரியுதா, அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏடா அந்த சாட்டியான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒண்டி புள்ளி மெதுவாக அடிப்பான்னு வர சொல்லுவார். மெதுவாக தானே அந்த அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடின்னு போட்டு அடிச்சு விட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன புறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சமாதான புறான்னு சொல்வாரு. சமாதான புறானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கேயாவது சண்டை நடந்தது வச்சுக்கோ, இதை அமைச்சு விட்டோம்னா அவங்க வந்து சமாதானம் ஆயிடுவாங்க, அங்கங்க மனுஷங்களே உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்காங்க, நீ புறாவெல்லாம் அனுப்புனா வறுத்து தின்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்து நிற்கும். என்ன இது காருக்குள்ள யாருன்னும் போது ஹீரோ போய் பாருன்னு இவர் வேகமா வந்து காரை திறந்து கூட பார்ப்பாரு, உள்ள யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காமெடி இருக்காரு. அவர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. நின்றுட்டு அதான் உள்ள இருக்கிறத பார்த்தா தான் ஓடிடுவீல, அதனால மறைஞ்சு வந்து உன்னை பிடிச்சேன்னு சொல்லிட்டு பிடிச்சிருவாரு. அவர் வேகமா வந்து இவரை பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. அவர் வந்து சேட்டா இருப்பாரு. சேட்டை பார்த்தா ஓடிடல, அதனால தான் உன்னை பிடிக்கிறான், அதுக்கு என்ன என் திருட மாதிரி பிடிக்கிறான்னு சொல்லுவாரு. என் பணத்தை எடியான்னு சொல்லிட்டு தத்தி தமிழ்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா சரி இப்போ உனக்கு பணம் தானே வேணும், உன் பணத்தை நான் கொடுக்குறேன், அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என் தாய்மொழி தமிழ்ல கடன் பேசுற, அப்ப நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாரு. இப்போ என்ன அப்படி நான் என்ன பேசினா நீ தருவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுத்த தமிழ்ல நீ பேசணும், செந்தமிழ்ல நீ பேசி கடனை கேட்டீனா அப்பவே நான் கடனை கொடுத்துறேன் அடிச்சறேன்னு சொல்லி சொல்லுவோம். சரி நீ சொல்லு நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணி எழுதிடுவாரு. இப்போ இவர் சொல்ல ஆரம்பிப்பார். அவர் எழுதிட்டு இருப்பாரு. என்னிடம் வாங்கிய கடன் தொகையை சேர்த்து 15,338 ரூபாய் 38 பைசா, அதாவது நயா பைசாவுடன் பணி வன்புடன் அப்படின்னு சொல்லும்போது அது பணி வன்புடன் இல்லை அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமா போயிடும். இவர் இந்த அளவுக்கு சேர்த்து திருத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றான். ஒருவேளை சீக்கிரம் கத்துக்குவானோ, சரி எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரின்னு சொல்லிட்டு இப்போ சேட்டு வந்து என்ன சொல்லுவாரு, சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாரு. அதெல்லாம் முடியாது, இந்த இதை வந்துட்டு நீ பேப்பரே இல்லாம மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரே தடவை தான் சொல்லணும், அந்த ஒரு தடவை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உன் பணத்தை அப்பவே கொடுத்துறேன், அது இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே சேட்டு சீக்கிரமா சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவோம். அப்ப நாளைக்கே சேட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா சேட்டு குதிச்சு நடந்து வருவாரு. உடனே வடிவேல் பார்த்துருவாரு. இவன் வர சைஸை பார்த்தா ஒருவேளை தமிழை கத்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாரு. அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வேற வருவாரு. என்னையான்னு சொல்லி கேட்கும்போது அரே இருப்பாரு. உடனே ஓங்கி அரைஞ்சிருவாரு. எதுக்கு அரைஞ்சன்னு சொல்லி இவர் கேட்கும்போது நீ தானே அரைஞ்ச சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே
யாரே அப்படின்றத உன்னை நான் செல்லமா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடிச்சிட்டேன், இப்போ எதுக்காக வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நிம்பில் கிட்டே தமிழ் கரெக்டாக பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. தமிழை சரியா பேச வந்திருக்கியா, பேச பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவர் அழகா மனப்பாடமா சொல்வாரு. தாங்கள் எனக்கு தர வேண்டிய பணம் சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவார். உடனே பாக்கெட்லேருந்து அந்த சீட்டு எடுக்கலாம்னு எடுக்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போ கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. சேட்டு போகுது நாளைக்கு சேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அவனுக்கு பணத்துக்கு நான் எங்கே போவேன், வரட்டும் பார்ப்போம் இப்போ என்ன அவசரம் சொல்லிட்டு திரும்ப மல்லாக்க படுத்துப்பாரு. அவர் பாட்டுக்கு படுத்து தான் கிடப்பாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து தம்பின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது யாரா அவன், கூடவே பிறக்காத ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் தம்பி, இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், நீங்கள் சும்மாவே இருக்கிறத பாராட்டி நம்ம ஊர் சார்பாக உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தலான்னு இருக்கோம், கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விருதை யார்கிட்ட கொடுக்க போற அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. உங்ககிட்ட தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வாங்கினா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஆஹா, கொடுக்குற விருதை வேணான்னு சொல்றீங்களா, அந்த மனசுக்காகவே அதுக்கே ஒரு விருது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இல்லாம அவர் வேற அந்த விருதை யார்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே மேலே எங்கேயும் இறங்க பார்த்துட்டே இருப்பாங்க. தம்பி தமாசா பேசுறதுனா போயா போய் வேலையை பாரியா, சும்மா இருக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயமான்னு கேட்டு அவங்களே அனுப்பி விட்டுருவாரு. இப்போ அவங்களாம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விருதை கொடுத்து நம்மள வேலை வாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இவருக்கு சமக்கும் வரும். அதோட இவர் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப இவர் சைட் இருக்காருல, அவர் ஆட்டோல இருந்து குதிச்சு ஓடி வருவார். இவர் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள மரம் வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும், அதில் உட்கார சொல்வார். இதில் உட்காந்து கிழிஞ்சு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே அப்படி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவார். சரி என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தெரியாத மாதிரி கேட்குறானு, ஓ மனப்பாடம் பண்ணிட்டியான்னு கேட்பாரு. பண்ணிட்டேன்னு சொல்வார். எங்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிய கடன் தொகையை அசலும் வட்டியுமாக 17,348 ரூபாய் நயா பைசாவை வட்டி முதலுமாக தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டிகே அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாரு. இப்போ இவரே அசந்து போயிடுவாரு. சரி டிகே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன இன்னொருத்தர சொல்லணும், டிகேன்னு அப்போ நான் கடைசியாக தானே சொன்னேன்னு சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது, இது சொன்னது தப்பு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு திரும்ப வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். கடைசியில் என்ன சொல்வாருன்னா, முழுசா கத்திட்டு வந்து பேச அது வரைக்கும் கூட்டம் போடாத போன்னு அவரை பிடிச்சி விரட்டுவாரு. ஏன்டா நான் ஒரு ஆள் நிற்கிறது உனக்கு கூட்டம் போடுற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுப்பார். போறியா இல்லையா அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஓடிடுவாரு. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அனுப்பி விட்டுருவாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு இந்த ஃபோன் சொல்லி கொடுப்பாரு. எதுக்குன்னு கேட்கும்போது நான் அவசரமா வெளியூர் போறேன், ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. அவசரமா எதுக்குடா போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஊரோட பெரிய மனுஷன் இருக்காரு, அவரோட பொண்ணை கடத்திட்டு இருந்து ஊரை விட்டு போறானு என்னது அந்த மாதிரி பண்ண போறியான்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் பதுங்கலாம்னு சொல்லிட்டு மரத்துக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருப்பாரு. பேசாமே சும்மாவே படுத்திருப்பாரு. படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறது அவருக்கு எரிச்சலா இருக்கு. இந்த ஃபோன் வேற நை அடிச்சிட்டு இருக்கு, இதுக்கு தான் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் காதை எடுத்து வச்சுட்டு ஹலோன்னு பேசும்போது யாரும் ஹிந்தியில் பேசிட்டு இருப்பாங்க. இதரைன்னு சொல்லும்போது கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கேன், யாரும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதோட அவங்க ஹிந்தி பேச சொல்லும்போது அம்மாடி பொம்பளை செட்டு, ஒருவேளை இவனும் கடன் வாங்கிட்டானா, ஹீரோ அதனால தான் போன நம்மள்ட்ட கொடுத்து போயிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. எந்திரிச்சு உட்காருவாரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சேட்டு மொத்தமாக தமிழ்காரனா மாறி இருப்பாரு. கைலி அந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு பசங்களோட வருவாரு. வாருங்கள் என்னை பின்தொடர்ந்து அப்படியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே செய்கிறோம் ஐயா, பின்னாடி வர பசங்க வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு ரொம்ப பக்கு இருக்கும். ஐயோ சேட்டு வந்துட்டானே என்ன கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வேற வரானே, இன்னைக்கு எந்த ரூபத்தில் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்ல போறனோ தெரியலையே, பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிப்பாரு. முதல் அவன் ஒரு ரூட்ல போனா நம்ம ஒரு ரூட்ல போய் தப்பிச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயா சேட்டு அப்படின்னு நிறுத்து, நீ பேசுவது என் காதில் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கும்போது என் பேர் ராம்லால் சேட்டு அல்ல, அப்போ உன் பேர் என்னன்னு கேட்கும்போது பித்தன்னா எங்க ஊர்ல வந்து லூசு பயிலுக்கு தான் சொல்லுவாங்க. ஆமாம் நான் தமிழ் பித்தன் அப்படின்னு சொல்லுவாரு. பாப்பாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன கூட்டம் புள்ள பிடிக்கிற வேலையில் இறங்கிட்டேன்னு கேட்கும்போது மூடனே அறியாமையில் பேசாதே, இடம் தமிழ் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் மாணவர்கள் இவர் சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி நான் சொல்லி கொடுத்ததை சொல்லி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இல்லாத போதே அப்படி சொல்லுவார். பணம் இல்லாத போதே டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, எதை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும், நீ என்னுடைய தாத்தா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருவாரு. இதான் என்னுடைய நீர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா இவன் ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது தற்போது நான் கடன் கொடுப்பதும் இல்லை, கொடுத்த கடனை வாங்குவதும் இல்லைன்னு ஒரு முடிவுக்கே வந்துருவாரு. மாற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நான் புறப்படுகிறேன், ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், பொழுது கழிகிறதுன்னு சொன்னது பொழுது கழிகிறதான்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டு இருப்பாரு. அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அந்த மரத்துக்கு நல்ல படுத்து கிடப்பாரு, அதுவும் குப்புற படுத்து கிடப்பாரு. அப்பதான் அவங்க வைஃப் வேற வருவாங்க. வந்துட்டு கொஞ்சம் தான் பேசிட்டே இருப்பாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னடி நீ இவ்வளோ லேட்டா வர, 8 மணிக்கு வேலைக்கு போற, நீ 9 மணிக்கு வேலைக்கு போற, கொஞ்சம் கூட பொறுப்பு வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவங்க வைஃப் கிட்ட. இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க உடம்புல தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு உப்பு கண்ணம் போட்டு குழம்பு வச்சுட்டு வந்தேன், அதான் லேட்டு அப்படின்னு வர சலிச்சுக்குவாங்க. ஆமா அதெல்லாம் போட்டோம், காலங்காத்தால 11 மணிக்கெல்லாம் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் லைட்டா பிடிப்பாங்க. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிஸ் பண்றதுக்கு போகும்போது பேக்னு சொல்லிடுவாரு. சொன்னோட பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை தொடர்றது, கட்டி பிடிக்கிறது, முத்த இதெல்லாம் ஒரு வேலை நினைச்சிட்டு இருக்கேன், என்னதான் செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி புருஷனை வேலை வாங்கி நீ வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையில கேப் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு என்ன குறைச்சல், ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, கேப் விழுந்து தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்லிச்சுப்பாங்க. சும்மா இருக்காம என்ன பண்ணுவாருன்னா, அதாவது அந்த மாதிரி விழுந்த கேப் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறாரு, போடி வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரட்டி விடுவாங்க. அவங்க ஒரு மாதிரி சிலுத்துட்டு அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. அதோட ஹீரோட்ட கொண்டு பேசிட்டு இருப்பாரு. பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 2 அதாவது ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அது ஒரு பார்த்து என்னடா இது ஒரு இடத்துல 2 பேர் இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வருவாரு. இப்போ என்ன சொல்வாருன்னா, இவனால் இவன் பண்ற வேலையால சும்மா இருக்கு, ஏன் கௌரவம் கெட்டு போயிடும்னு சொல்வார். அப்படி என்ன உங்க கௌரவத்துக்கு எடுக்கிற மாதிரி அவன் பண்ணான்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கவும் 2 பொம்பளை பிள்ளைங்களோட ஆடி பாடி அரட்டை அடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். என்ன சும்மா இல்லாம ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குள்ள 2 குழாய் விட்டு இது பண்ற மாதிரி இவன் இதெல்லாம் சட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது யார் தெரியுமா, உன் பேரன் தான் சொல்லணும். பாட்டிக்கு அதிர்ச்சி ஆயிடும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு தலைமுறை இருக்கா, நம்மளும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மறைச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஆள் வருவாரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்வாரு. இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு என்கிட்ட வேலை வாங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அது ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், நீங்க பாட்டுக்கு சும்மாவே இருங்க, இந்த பையன் மட்டும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு பெருமாள்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்துட்டு இந்த பையன் எடுத்துட்டு பணத்தை மட்டும் இங்க வச்சிருவான், அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, சரி அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், எப்ப அந்த பக்கம் திருப்பி பாக்குறேனோ அப்ப மட்டும் தான் பையன் பார்த்துப்பேன், அந்த பக்கம் திரும்பி இருக்கும் போதெல்லாம் என் பொறுப்பு கிடையாது,
பரவாயில்லன்னு அவரும் சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வருவாரு. நீ தான் பெருமாளான்னு கேட்பாரு. ஆமான்னுவாரு. உடனே வந்துட்டு அந்த பைய வச்சுட்டு, அதாவது பணத்த வச்சுட்டு பைய எடுப்பாரு. டேய் அது போப்பா பாரு அவர் பாட்டுக்கு பைய எடுத்துக்கிட்டு, டேய் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாருடா. அது நீ வச்சதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருன்னோனே, உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அப்படிலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பைக்கையா இருக்கும். அத பார்த்தோனே என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது தப்பா அந்த மாரிலாம் இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ அப்படின்னு அவர் பயந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துரும். இவரு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சுருவாரு. இவர புடிச்சு போலீஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுரும். அதாவது வடிவேல. இப்ப ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போற மாரி ஆயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப ரிலீஸ் ஆயி வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, ராஜபோகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவன தேங்கால நார் திரிக்க விட்டுட்டாங்களையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருப்பாரு. அப்பதான் ஹீரோ வந்து கேட்பாரு, என்னண்ணா இது வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சுப்பா, நான் பாட்டுக்கும் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்வாரு. அதுதான் தெரியுமே விஷயம் என்ன அத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஒரு நாள் நான் சும்மா இருந்தேன். ஒருத்தன் வந்துட்டு சும்மா இருக்கீங்களாண்ணா படத்துக்கு வாங்க சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி சும்மா இருக்க தானே கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போனேன். அங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாரு. அங்க ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். அந்த படத்தை பார்த்தோன்னே, யோ என்ன எந்த படத்துக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா இருங்கண்ணே போகும்போது இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நானும் உட்காந்து படத்தை பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்துட்டு இருப்பாரு. முன்னாடி உட்காந்துருக்க 2 மண்டை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளை மண்டையும் ஒரு பொம்பளை மண்டையும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். உடனே படம் பார்க்க விடுறாங்களான்னு முதல் தடவை பிரிச்சு விடுவாரு. திரும்பவும் 2 ஒட்டிக்கும், திரும்பவும் பிரிப்பாரு. இப்படியே ஒட்டிக்க இருந்துட்டே இருக்கும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் என் ஃபேமிலியோட படம் பார்த்துட்டு இருக்கோம் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ளவர் கோவப்படுவாரு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கு தோணும். அவர் பேசுற ஒரு முகத்தை பார்ப்பாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மேன் தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் போஸ்ட்மேனா இருந்தாலும் ஃபாஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் திரும்பி அப்படின்னு சொல்லி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பதறுவாரு. பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மேன் ஒரு நிமிஷத்துல பதறி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு சீட்டுக்கு மேல ஏறி ஓட ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா உட்கார்ந்திருப்பாங்க. அவரோட வைஃப் என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ ஃபேமிலி மேன் சொல்றான், நீ ஏதோ ஃபாஸ்ட் மேன் சொல்றான், என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, சரிதான் நிறுத்தியா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆகுது. இது வரைக்கும் நீ சும்மாவே தான் இருந்திருக்க. ஆனா அவன பாரு என்னைக்கு அவன் லெட்டர் கொடுத்தானோ அன்னையில இருந்து சும்மாவே இருக்கிறது இல்ல. உன்னால நான் இப்பதான் சந்தோஷமா இருந்தேன். அதையும் வந்து கெடுத்துட்டியா அப்படின்னு திட்டிட்டு ஃபாஸ்ட் மேன் பார்த்து அவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு அவர் பொண்டாட்டி பின்னாடி ஓடுவாரு. இதுதான்ப்பா நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பா இந்த தலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அப்பதான் ஹீரோ சொல்வாரு, அன்னைக்கு நான் எதுல வீக்னஸ்னு சொல்லிட்டு நீ கேட்டியே இதுல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உண்மைதான்ப்பா ஒரு மனுஷன் எதுல வேணா சும்மா இருக்கலாம். பொண்டாட்டி விஷயத்துல சும்மா இருந்தா இப்படிதான்ப்பா தலை தூங்கி போயிடும். ரொம்ப கவலைப்படுவாரு. இதுதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. அதனால தான் இப்ப வேலை செய்யவே ஆரம்பிச்சிருப்பாரு. இதோட இந்த காமெடி சீன் இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. சந்திக்கலாம்.